ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம என் சிவராஜ் டைரக்ஷனில் கலையரசன் பிரியாலயா நடித்து வெளியான படம் தான் ட்ரெண்டிங். இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ட்ரெண்டிங் இது வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஒரு தேவையான ஒரு படம். இந்த படத்தை வந்து டீட்டெயிலாக சொல்லாமல் இவங்க வந்து கொஞ்சம் ட்ராக் மாறிட்டாங்க. இருந்தாலும் இந்த படத்தினோட ஸ்டோரி என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு இது வரும், என்ன சொல்கிறது, ஒரு தெளிவு வரும் அப்படிங்கிறதுல ஒரு மாற்று கருத்து இல்லை. இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் எப்படியாவது ஒன்று யூடியூப்பில் நம்ம ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்கள் போட ஆரம்பிக்கிறாங்க. வீடியோக்கள் போட ஆரம்பிக்கும் போது அவங்க பர்சனல் எல்லாத்தையும் போடுறாங்கன்னா என்ன சொல்கிறதுனா, தூங்கி எந்திரிச்சா போடுறாங்க வீடியோ, எங்கேயாச்சும் ட்ராவலிங் போகும்போது வீடியோ போடுறாங்க. இந்த மாதிரி ட்ரெண்டிங் வீடியோ போட்டு 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 5M ஃபாலோவர்ஸ் அவங்க சம்பாதிச்சிடுறாங்க. ஆனந்த் அண்டு அவங்க சேனல் பேர் வந்து ஆனந்த் மீனா அப்படிங்கிற சேனலில் போட்டுடுறாங்க. போட்ட உடனே இவங்க என்ன வந்து பார்த்தீங்கன்னா 5M சப்ஸ்கிரைப் வந்தோடனே இவங்களுக்கு தலைகால் புரியல. இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வீடு கட்டிடுறாங்க. ஒரு பெரிய வீடு, ஒரு மாளிகை மாதிரி ஒரு வீடு கட்டிடுறாங்க. கட்டின உடனே இவங்களுக்கு மாசம் மாசம் வரக்கூடிய இன்கம்ல அவ்வளோ பெரிய வீட்டில் ரெண்டு பேர் மட்டும் இருக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்து அவங்களே அதிர்ச்சி ஆகிற மாதிரி யூடியூப் சேனல் பிளாக் ஆயிடுது. பிளாக் ஆன உடனே இவங்க வாங்கி வச்சிருக்கிற கடனும் அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு கட்டின வீடும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கடன்காரங்க வந்துடுறாங்க. மாசம் மாசம் இஎம்ஐ கட்டுறவங்க கம்மிட்டு இருப்பானா. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சேனல் முடங்கிருச்சு. இதுக்கப்புறம் அவங்களால மீண்டும் ஒரு சேனல் ஆரம்பிச்சு ரன் பண்ண பார்க்குறாங்க. அது அவங்களால ரெடி பண்ண முடியல. அந்த சேனல் மறுபடியும் கிடைக்கிறதுக்கு அவங்க என்னென்ன ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே இல்லை. ஆனால் எதுவுமே நடக்கிறதும் இல்லை. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு கால் வருது. அதாவது கலையரசனுக்கு ஒரு கால் வருது. அர்ஜுன் அவர் பேர் இந்த படத்தில். அவருக்கு ஒரு கால் வருது. கால் வந்த உடனே, நாங்கள் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ நடத்துகிறோம், நாங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியக்கூடாது, ரியாலிட்டி ஷோ நடத்துகிறோம், இந்த கேமில் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 கோடி ரூபா சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நாங்கள் சொல்கிற சின்ன சின்ன டாஸ்க் நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு பண்ணுறாங்க. பண்ணோடனே கலையரசன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்ததுனால அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. பிரியாலயா என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க பேர் இந்த படத்தில் மீரா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நான் வந்து இதை ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்ட உடனே அவங்க 2 பேர்த்துக்கு அப்புறம் அந்த காலிங் பண்ணுற அந்த மர்ம நபர், முகமூடி நபர் வந்து இவங்க 2 பேர்த்துக்கு வீட்டை சுற்றி கேமரா வச்சு, அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் இன்னொரு பிக் பாஸ் பார்த்த மாதிரி இருக்கும் இந்த படம். அதாவது பிக் பாஸ் வந்து நீங்கள் 100 நாள் வந்து வீட்டில் உட்காந்து ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கிற சேனலை விட இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மினி பிக் பாஸ் பார்த்த மாதிரி உங்களுக்கு டைம் பாஸ் கிடைக்கும். இந்த படத்தோட கிளைமேக்ஸை எடுத்துட்டிங்கன்னா இந்த படம் வந்து ஒரு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இல்லை, பிக் பாஸே தான் இந்த படம். அந்த மாதிரி தான் இந்த படத்தை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அந்த முகமூடி வாய்ஸ் சொல்ல இவங்க ஒவ்வொரு டாஸ்க்காக நிறைவேற்றி தனக்கு காசு வருதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணுறாங்க. பண்ணும்போது அந்த காசையே மறுபடியும் பெட்டை வச்சு அவங்க பண்ணுறாங்க. பண்ணும்போது அந்த காசு இழக்கிறாங்க, மீண்டும் சம்பாதிக்கிறாங்க. இதனால நிறையா விஷயங்கள் வந்து வெளியே வருது. இவங்க வந்து விளையாட்டு போல ஒரு சீனில் சொல்லுவாங்க, நாம 2 பேரும் பிரிஞ்சிடலாம், டைவர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலாம். வீடியோ போட்டுட்டு அந்த வீடியோ வைரல் ஆயிரும். ஒரு 2 மாதம் அதை பற்றி பேசுவாங்க. அப்புறமேல் நாங்கள் 2 பேரும் டைவர்ஸ் வாங்கலன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கா ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இந்த கதையெல்லாம் கடைசியா வந்து இவங்க டைவர்ஸ் வாங்குற அளவுக்கு தான் வந்து இந்த கதையை நிறுத்திருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு தப்புகள் நடந்தே தான் இருக்கும். அது எந்த தப்பு, எவ்வளவு தூரம், எவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்றதுல அந்த தப்புகள் மறைக்கப்படுமா இல்ல அது வெளியாக்கப்படுமாங்கிறதான் வித்தியாசம். இந்த படத்துல ஒரே ஒரு பர்டிகுலரான ஒரு டைலாக் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, முகம் மட்டும் நம்மளுக்கு அடையாளமா இல்லைன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே கெட்டவங்க தான் அப்படின்னு சொல்ற அந்த டைலாக் உண்மையிலே நம்ம மனசுக்கு டச்சிங்காக இருந்துச்சு. அதுதான் உண்மை, நேச்சரான உண்மையும் கூட. நம்ம முகம் அப்படிங்கிற ஒரு அடையாளம் நமக்கு இல்லைன்னா கண்டிப்பா இந்த உலகத்துல எல்லாருமே கெட்டவங்க தான், யாருமே நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. அது போலதான் இந்த படத்தை வந்து ஒரு பிக் பாஸ் பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்றது நான் எது காரணம் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஓப்பனிங்ல அவங்க ஆரம்பிச்ச வேகம் சூப்பர். அதாவது வந்து என்னன்னா, ஒரு வலைதளத்துக்குள்ள ஒரு கணவன் மனைவி எந்த அளவுக்கு லிமிட்டா போகணும், எந்த அளவுக்கு நம்ம காசு வருங்கிறதுக்காக எல்லாத்தையும் நம்ம கசாமசான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறது ஓகே. அதுக்கப்புறம் அந்த மர்ம நபர் வந்து இவங்களை அதாவது இவங்களை வீட்டுக்குள்ளேயே கட்டி போட்டு இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டை வச்சு இவங்களுக்குள்ள ஒரு டென்ஷனை உருவாக்கி சில விஷயங்கள் பார்க்க போனா
கதை அவத்தாலேயே சுத்திட்டு இருக்குது, ஒரே இடத்துலயே கதை சுத்திட்டு இருக்குது. அது ஒரு உண்மையிலே அந்த படத்துல கொஞ்சம் மைனஸ் தான். அப்புறம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் வந்து 2.5 மணி நேரம் ஓடக்கூடிய படம். இது அந்த அளவுக்கு ஒர்த்த கிடையாது. இந்த படம் வந்து ஆல்ரெடி 1.25 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ள சுருக்கி இருக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த படத்துல கலையரசன் உண்மையிலே சூப்பரா பண்ணியிருக்காரு. அது போல பிரியலயா அவங்களும் அவனுடைய கேரக்டர் தகுந்த மாதிரி நடந்திருக்காங்க. அது போல இன்னொரு கேரக்டர் இந்த கதைக்குள்ள வர்றாங்க. மொத்தமே ஒரு 5-6 கேரக்டர் தான் இருப்பாங்க இந்த படத்துல. குறிப்பா இவங்க 2 பேர் தான் கதையுடைய முக்கியமான பொறுப்பு. இந்த படம் வந்து எனக்கு ஓரளவுக்கு சாம்சியஸ் தான் இந்த படத்தோட மியூசிக். இந்த படத்தினோட கதை வந்து இன்னும் டீட்டெயிலாக அவங்க சொல்லியிருக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து யூடியூப்பாலையும் இன்ஸ்டாகிராமாலையும் மற்ற சேனல்களாலையும் இவங்க எந்த அளவுக்கு வந்து தன்னுடைய வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் வெளியே சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கதையை ஆரம்பிச்சுட்டு இவங்க வந்து திடீர்னு பிக் பாஸ்குள்ள போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அது கொஞ்சம் எனக்கு நெருடலாக இருந்துச்சு. மற்றபடி இந்த கதை வந்து எந்த சுவாரஸ்யமெல்லாம் குறையாம இல்லை, சும்மா நார்மலாக நீங்கள் உட்காந்து ஒரு 2.5 மணி நேரம் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படம் தான். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது போல இந்த படத்தில் இன்னொரு கேமியோ ரோல் எடுத்து பண்ணியிருக்காரு. அது யாருன்னு சொல்லி இந்த படத்தோட கிளைமேக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த ட்ரெண்டிங் வந்து இப்போ ஓடிடி தளத்தில் வெளியாயிருக்கு. இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு டைம் கிடைச்சா ஒரு 2.5 மணி நேரம் சும்மா போர் அடிக்குதுன்னு சொல்லி நினைச்சீங்கன்னா ஓரளவுக்கு, அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஹாப் சூப்பரா இருக்கும் ஓரளவுக்கு. செகண்ட் ஹாப் வந்து கொஞ்சம் அவத்தாலேயே சுத்திட்டு இருக்கிற மாதிரி, ஒரு வீட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருந்தா எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும். அதை கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பாக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து முழு நீளமாக சூப்பரான படம்னு சொல்லியிருக்கலாம். ட்ரெண்டிங் வந்து ஒரு ஆஹா ஓஹோ அப்படின்னு இல்லைனா கூட ஒரு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். உங்களுக்கு டைம் கிடைச்சா பாருங்க. வேற என்ன சொல்ல, இந்த படத்தினோட ரிவ்யூ இவ்வளோதான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.